கிழக்கே உதைக்கும் சூரியனே உன்னை கிழக்கே உதைக்க ஆணையிட்டோம். ஏடா சொல்லுங்க ப்ரோ. அமைதியாவே இருக்க மாட்டியாடா? நான் அப்படிதான் ப்ரோ அடிப்பேன். குமார் ப்ரோ ரொம்ப பேசுறாரு. குமார் அடிச்சு குமார் பேசினா அவன் அடிக்க அவர் வேண்டியது. வாய் பேசினா நான் அடிப்பேன். அவர் வந்து ஆட சொல்லுங்க ப்ரோ. குமார் இது குமார் கூப்பிட்டு குமார் கூப்பிட்டுதான் கூப்பிட்டு வருவேன். குமாரு டேய் குமாரு கேக்குதா இல்லையா? அப்படிதான் அடிப்பேன். என்ன பண்ணுவார் அவரு? அடிச்சுட்டு போக வேண்டியது. பீக்கு தான் அவனுக்கு போன் கூட சொல்லிருக்கோமா இல்லையா? மறுபடியும் நீ என்ன ராவடி பண்ணிட்டேங்கிற? தின்ப்ரோ ரைவல்ரி ப்ரோ. தின்ப்ரோ பீக் போட்டாங்கல்ல. தின்னு போட்டுக்குவான். தின்னுங்க அவர் அந்த இடத்துல நாக் ஆயிட்டாரு ப்ரோ. அதான் நான் போட வேண்டியதா போயிடுச்சு. மக்கள் நாயகன் மேல கை வச்சா சும்மா இருப்பனா? மக்கள் நாயகனுக்கு உனக்கு என்ன சம்பந்தம்? டேய் கொக்கி குமாரு இவன் பாரு ஓவரா பேசுறான். நீ பேசினா அடிச்சு பீக் போடுவானாண்டா. அப்படிதான் அடிப்பேன் குமார் ப்ரோ. அப்படிதான் அடிப்பேன். ஓகே கேவி. அப்படிதான் அடிப்பேன். ஏன் குமார் இப்படி பண்ற? கேளு குமார். கேளு குமார். ஏதாவது கேட்டு அனுப்பு குமார். ரொம்ப ஓவரா பண்றான். பர்மிஷன் தரீங்களா? பர்மிஷன் தான் கேட்டு. உனக்கு இல்லாத என்ன? நாயரி வெளுத்து விடுவல. என்ன குமார் ப்ரோ? என்ன ஏன் ஒரு டீ இல்ல நான் கேக்குறேன். உங்களால ஜெயிக்க முடியாதா? டிவைஸ் நீங்க வாங்கி தரீங்களா? ஜெயிக்க முடியாதா? இப்ப அது நீங்க தான் லைவ் போடுறது இல்லையே. நானாச்சு அடிச்சு டிராஃபி ஆச்சு ஜெயிக்கிறேன். நீங்க தான் லைவ் போடுறது இல்லையே. அதுதான் அவர்தான் லைவ் போடுறது இல்லையே. நானாச்சு ஆடி ஜெயிப்பேனே. எஸ்ஓபிடிஎஸ் கிட்ட ரைவல் எடுத்தா உனக்கு இது வாங்கி தராங்களா? டிவைஸ் வாங்கி தராங்களா? நீங்க டிவைஸ் வாங்கி கொடுங்க ப்ரோ. நான் ஜெயிச்சு காட்டுறேன். ஏண்டா உங்களுக்கு இருக்கிறது M4 அமுச்சு விடுறீங்களா? நான் கேக்குறேன். அனுப்புறீங்களா சொல்லுங்க. நீங்க ஜெயிக்க ஃபர்ஸ்ட் ஏன் ஜெயிக்கிறது இல்லன்னு தானே கேட்டீங்க. சொல்லுங்க. எனக்கு புரியல. அதுதான் ப்ரோ. நீங்க லைவ் ரெகுலரா வரது இல்ல. அதை அமுச்சு விடுங்க. நானாச்சும் டிராஃபி ஜெயிப்பேன். நான் திருப்பி கொடுத்துறேன். என்ன சொல்றீங்க மதன் ப்ரோ? இல்ல எஸ்ஓபிடி அடிச்சா அதுக்கு பதில் சொல்றது இல்ல. நாங்க ஜோன் இறங்கும் போது அவங்க அங்க இருந்தாங்க. டொட்டோ மட்டும் தான் அங்க இருந்தா. அதான் ப்ரோ. அதுதான் ஜோன். ஏன்னா கடைசி ஜோன்ல அவங்க எங்கடா இறங்க எனக்கே புரியல. கடைசி ஜோன்ல எங்க போகணும்னு நினைக்கிறேன். அது லாஸ்ட் ஜோன்டா குமார். ஃபர்ஸ்ட் ஜோன் இல்ல. நீங்க டிவைஸ் வாங்கி கொடுங்க குமார் ப்ரோ. நான் அடிச்சு காட்டுறேன். நான் 9th ஜென் வச்சே டிராஃபி ஜெயிச்சிட்டேன். நீங்க M4 வச்சுக்கிட்டு இன்னும் விளையாடவே இல்ல. ஓகேங்களா? குவைட்டா ஸ்பெக்டேட்ல இருந்தோமா? குவைட்டா ஸ்பெக்டேட்ல இருந்தோமா? அடுத்த டீமை பத்தி பேசணுமா அப்படின்னு இருக்கணும். ஓகேயா? ஏன்டா வந்து ஏன் நீ ஜெயிக்க மாட்டியா? கேட்க மாட்டியா அப்படின்னா டிவைஸ் ஜெயிக்க மாட்டியா? உங்களால பிடிஎஸ் ஜெயிச்சப்போ பாராட்டி பேசவே முடியல. நீங்கள பேசவே கூடாது. நீ ஏன்டா ஜெயிக்க மாட்டியா? கேட்க மாட்டியா? நான் டிவைஸ் அனுப்பிச்சு எடுப்பேன். நான் போய் இறங்குறேன். நான் நீ நானும் பாப்புவா. மூணு பேரையும் கூப்பிடுங்க ப்ரோ. எஸ்பிடிஎஸ்ல சேர்த்துப்பாங்களான்னு கேளுங்க. இப்பவே செருப்புல அடிங்க. கூப்பிடுங்க. நீங்க போறேன்னு சொன்னாலும் சேர்த்துக்க மாட்டாங்க ப்ரோ. குமார் கிசா டீம் ஜெயிக்க மாட்டியா? கீழ அடிக்க மாட்டியா? நான் என்ன பண்ணுவேன்? ரெடி பண்ணி கொடுங்க. இவனால பேசுறது நான் வச்சுக்க கூடாது. சம்பவம் பண்ணிட்டு வரேன். குமார் கிசா டீம் இவனை மட்டும் எங்கறான்னு சொல்லுங்க. அன்னைக்கு ட்ரோல் அடிச்சு விட்டேன். அடுத்து இவன் நல்லா பேச கூடாது. குமார் கிசா டீம் சைலண்டா இருப்பார். நான் கத்தியிலே வாயில இறக்குவேன். ஆல்ரெடி இறக்கணுமே. டேய் குமார் கிசா டீம். டேய் குமார் கிசா டீம்டா. கிசா டீம் பாக்குறியா? 20 பாக்குறியா? அண்ணா கிசா டீம்டா. டிராஃபிக் ஜெயிச்சிட்டு வா ப்ரோ. அதுக்கு அப்புறம் பேசிக்கலாம். அவங்களோட சினர்ஜி இல்லனே. ஃபயர் பீட்டஸ் ஒரு 3 பேர் கூப்பிடுங்க. நானும் பாக்குறேன். அதான் ஃபயர் பீட்டஸ். என்ன வாரு சும்மா எல்லாம் இதையே சொல்றீங்க. என்ன எனக்கு விளையாட தெரியாதா? ப்ரோ யார் வேணும்னு விளையாட தெரியாது. யார் ஆட தெரியாத வந்தா கால்ல சுளுக்குன்னு சொல்லுவான் குமார் ப்ரோ. எஸ்பிடிஎஸ்ல போட்டப்ப ஆட முடியலன்னு ஓடுனீங்களே, மறந்துட்டீங்களா? நான் தான் சொல்லிட்டு இருக்கேன். இப்ப நான் தான் சொல்லிட்டு இருக்கேன். டிவைஸ் ஜெயிக்க முடியாது டிவைஸ் நான் பண்ணுவேன். இந்த டிவைஸ் வச்சுக்கிட்டு 75,000 ரூபாய் ஜெயிச்சிருக்கேன் குமார் ப்ரோ. நீங்க ஒரு மேட்ச் கூட ஜெயிச்சதுல வார்ல. போய் ஒரு டீம் அடிச்சிட்டு இருக்கீங்க. ஜெயிக்கிறதுக்கு விளையாடுங்கடான்னு சொன்னா அதுக்கு ப்ரோ ஒரு டீம் ஜெயிச்சப்ப அவங்கள பாராட்டி பேச தெரியல. நீ எல்லாம் பேசவே கூடாது ப்ரோ. போய் பாரு. 40,000 யூஸ் போட்டு வச்சிருக்கான் பாரு. போய் பாரு போ.
ஆம்பளையான்னு கேட்டேன், ஆம்பளை நிரூபிச்சுட்டு வந்துட்டேன். போ கிளம்பு நீ எல்லாம் சொல்லி நான் கேட்கணும். நான் அது லிப்டா இப்பதான் தெரியுமா நீங்க ஆம்பளைன்னு? சரி ப்ரோ. ஏய் என்ன பேசியே போச்சுங்க என்ன சும்மா ஜெயிக்க முடியாதுன்னு ஏய் குமார் வாடா எங்க போற கிளிப் வேணா லைவ்ல போட்டு காட்டுங்க. என்ன ஓடுற பேசுறது என்ன பேசணும் தெரியாம பேசிட்டு உட்காந்துருக்கான். ஒரு கமெண்ட் போய் ஏமனு கூப்பிட வேண்டியதானே இவன். இவன் இவ்வளவு பேசுறான்ல, ஏமனு போய் கூப்பிட வேண்டியதானே. இல்ல நீங்க பேசுறீங்க, நீங்க கூட தான் இதை விட குமார் ஏமன் அவால குமார் ஏமன் அவால குமார் அவ்வளவு தைரியம் இருக்குல்ல. ப்ரோ உங்களுக்கு தைரியம் இருந்தா விளையாண்டு ஜெயிக்க வேண்டியதுதானே ப்ரோ. என்ன இழுக்கிறானே நான் கேக்குறேன். நீங்களும் தான் கமெண்ட்ல இருக்கீங்க. வாங்க மதன் ஒரு மேட்ச் வந்து விளையாடி பாருங்க. நான் தான் குமார், நான் தான் பொது இல்ல, நான் எல்லாத்துக்கும் பொதுவா பேசுவேன். நீ தானே ஒரு டீமோட சப்பி, அதனால ஒண்ணு கூப்பிடுறேன். எனக்கு எங்க கடுப்பாச்சுன்னா ஜெயிச்சாலும் நான் பாராட்டுவேன், பிடிஎஸ் ஜெயிச்சாலும் பாராட்டுவேன், எம்பிடி ஜெயிச்சாலும் பாராட்டுவேன். நீ என்ன சொன்ன? பாராட்டணும் ஏமாட்டு சொல்லி பாராட்டுவான் அப்படின்னு இல்ல. 2000 ரூபாய் அமுச்சு விடு குமார் ப்ரோ. நீ தான் டீமோட சப்பியா இருக்க. அப்ப நான் அப்படிதான் அடிப்பேன். பாத்துக்கலாம் விடு. பாத்துக்கலாம்டா. இங்க பாரு நீங்க சும்மா ஜெயிக்க முடியாதுன்னா போய் ஸ்பெக்டேட் பாரு ப்ரோ. M4 வச்சுக்கிட்டு போ ப்ரோ. நீ சும்மா M4 வச்சுக்கிட்டு ஸ்பெக்டேட் பாப்பா இது பாப்பா அதெல்லாம் நீயே சொல்ற. அவன் கமெண்டேட்டர்டா. கமெண்டேட்டரே வர மாட்டேங்குது, தலைவலிக்குது. அமைதியா இருக்குடா. நான் ஒன்னு என்ன சொன்னேன், உன்னை யார் பீக் போட சொன்னா? அமைதியா வளர்ந்தமா டிராபி ஜெயிச்சமான்னு போட விட்டு எதுக்குடா போய் பீக் ப்ரோ? தின்புற அந்த கால் பக்கத்துல முட்டி போட்டுட்டீங்கன்னா நான் என்ன பண்ணுவேன்? இல்ல மதன் ப்ரோ அன்னைக்கு என்ன அடிச்சு போடாதீங்கன்னு நான் சொன்னேன் மதன் ப்ரோ. திருப்பி அடுத்த மேட்ச் அடிச்சு டான்ஸ் எல்லாம் போட்டாங்க. அது மட்டும் கரெக்டா மதன் ப்ரோ? சொல்லிட்டு அப்புறம் சொல்றேன் எதுக்கு என்ன போடுறீங்கன்னா அவங்க போடுறாங்க. அப்புறம் நம்ம போட்டா என்ன தப்பு மதன் ப்ரோ? நான் தான் போட சொன்னேன் போடுறான்ட்டு. ஏன்னா நான் ஆயிட்டேன், என்ன பண்ணுது நான் போட்டிருப்பேன். இல்ல எனக்கு புரிய எனக்கு அவனுங்க தான் சின்ன பசங்க அப்படி அடிச்சு டான்ஸ் போடுறாங்கன்னா நீங்க விட்டுட்டு போக வேண்டியதானே. அவன் தான் கொஞ்சம் வளர்ந்த சின்ன பையன் ப்ரோ, பார்க்கதான் மாடு மாதிரி இருப்பாரு. இல்ல ஏற்கனவே அவனுங்க அதை பண்ணிதான் அழிறானுங்கன்னு தெரியல. அவனுங்க அழிஞ்சிட்டு போட்டு நீங்க அவனுக்கு பண்ணிட்டதே நீங்க திருப்பி பண்ணிட்டுக்கிறீங்க. இது தேவையில்லாத வேலைன்னு உங்களுக்கு தெரியலையா? ஆடியன்ஸ் பார்த்து தானே இருக்காங்க. அவங்க பண்றாங்க டான்ஸ் போடுறாங்க அப்படின்னா அவங்க பண்ணிட்டு போட்டு விட்டு போ, அதை அப்படியே நெக்லெக்ட் பண்ணிட்டு போறது பெட்டரு. அதையே நீங்க திருப்பி பண்ணணும்னு நினைக்கிறீங்க. அவங்க